நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பேர்ல ஜெபம் பண்றீங்க? இயேசுவின். பிசாசை என்ன பேர்ல துரத்துறீங்க? வியாதி என்ன பேர்ல அதட்டுறீங்க? அப்ப எப்போ எல்லா நேரத்தையும் நீங்க ஒரு நாமத்துக்குள்ள தான் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் தான் நீதிமான். நீதிமான் யாருன்னா, சங்கீதம் 91 ஒரு வசனம் இருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம் கேடகம் இப்படி வருது, இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பக்க அம்புக்கும் இருளின் கொள்ளை நடக்கும் மத்தியானத்தில் பாலாக சங்கம். எனக்கு இந்த அதிகாரத்திற்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து பிரசங்கம்னு எனக்கு ஒரு நாள் ஆசை, கர்த்தருக்கு சித்தமான செய்யலாம். அப்போ இவ்வளவு ஆசீர்வாதமும் யாருக்காக கொடுக்கப்படுகிறதா? ஒரே ஒரு குவாலிட்டியான், உன்னதமானவரின் உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல் தனிலே. அவ்வளோதான் குவாலிட்டி. அவர் மறைவில் வந்து இப்படி நின்றுக்கிறானா, அவனுக்கு தான் சங்கீதம் 91. ஆமாம், பூஜை பராக்கிரம அவங்களுக்கெல்லாம் கிடையாது. சிம்பிள். நீதிமான்னா யார் தெரியுமா? அவர் மறைவுக்குள்ளே வரவேன். இப்போ நீங்கள் நான் என்ன மறைவில் இருக்கிறோம்? கிறிஸ்துவு. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? ஆமென். உங்களை பற்றி புதிய ஏற்பாடு ஃபுல்லாக என்ன தெரியுமா சொல்லுது? கிறிஸ்துவுக்குள். இப்போ நான் பேசும்போது எப்படி சொல்ல? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. உங்களுக்கு பேரே கிறிஸ்துவுக்குள். அப்போ நீதிமான்னா யார் தெரியுமா? கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி ஓடி. Who is a righteous man? யார் நீதிமான்? அவர் நாமத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளுகிறவன். அவர் நாமத்துக்குள்ளே ஒளிந்துக்கிறவனுக்கு பேர் தான் நீதிமான். நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பேர்ல ஜெபம் பண்றீங்க? இயேசுவின். பிசாசை என்ன பேர்ல துரத்துறீங்க? வியாதி என்ன பேர்ல அதட்டுறீங்க? அப்ப எப்போ எல்லா நேரத்தையும் நீங்க ஒரு நாமத்துக்குள்ள தான் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் தான் நீதிமான். ஆமென். நீதிமான் மட்டும்தான் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பானா. நான் சொல்றது புரியுதா? ஹலோ, புரியுதா? நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாலும் நீ அதாவது இப்போ இங்கனக்குள்ள ஏரியாவில் எறும்பு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? கொஞ்சம் அல்வாவை எடுத்து வச்சிட்டோம்னா எறும்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வர்றதை வச்சே சொல்லிடலாம், இதுக்கு பேர் தான் எறும்பு. ஆனால் அல்வாவை வச்சு சொல்லிடலாம் இது எறும்புன்னு. அப்படி தான் கர்த்தர் இயேசு நாமத்தை வைப்பாராம் நடுவில். எவன்லாம் நாங்கள் ஜபம் உபவாசம் அப்படியே ஓடிடு. எவன்லாம் அந்த நாமம் பலத்த துருவோம். இயேசு செஞ்சு முடிச்சதானே எனக்கு பாதுகாப்பு. ஓடிவா ஓடிவா. வராம்பார் 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 வராம்பார். வராஜா வராஜா போனா வராது. ஆமா, வந்துரு வந்துரு வந்துரு. எத்தனை பேர் வந்திருக்க? இவன் எல்லாம் நீதிமான். எழுதிக்கா பேர, எழுதிக்கா பேர.